பசுமை 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 90.4 FM. உங்களை முன்னேற்றும் நோக்கோடு பயணிக்கும் பசுமை 90.4 FM. இனி என்றும் உங்களோடுதான். இந்திய விடுதலை நாள் அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அரசின் அறிவியல் தொழில்நுட்ப மையம், பசுமை 90.4 இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி அறிவியலோடு விளையாடு. இது அறிவியல் உண்மைகளை எடுத்துக் கூறும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. அத்தியாயம் 13. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிவலவன். அக்கா அக்கா, இங்க பாத்தியா லேசர் லைட்டு? நம்ம சின்ன வயசுல விளையாண்டு இருக்கோம்ல. ஆனா ஆமா, எங்க கொண்டா? அதெல்லாம் தர முடியாது, போ போ. சரி தள்ளியே வையி, கண்ணுல எதுவும் அடிச்சு விட்டுறாத. ஏன் கண்ணுல அடிச்சா என்ன ஆகும்? கண் சிகிச்சைக்கு பயன்படுத்துற லேசர் கண்ணுக்கே பாதிப்பு உண்டாக்கிறோம். அப்படியா? என்ன சொல்ற? லேசரின் பயன்கள் குறித்து விவரிக்க வருகிறார் காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் முரளிதரன் அவர்கள். என் பெயர் முரளிதரன். நான் காந்திகிராம பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பேராசிரியராக பணிபுரிகிறேன். பசுமை FM வாயிலாக பசுமை FM நேயர்களாகிய உங்களிடம் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய உரையில் லேசர் என்ற ஒளி மூலம் பற்றியும் அதன் பயன்கள் மற்றும் அதை பாதுகாப்பாக கையாள்வது எப்படி என்பது பற்றியும் காண்போம். சாதாரணமாக பார்த்தால் நமக்கு தெரிந்தது பழைய குண்டு பல்ப். குண்டு பல்ப் என்பதில் மின்சாரம் பாயும் பொழுது அதில் இருக்கும் கம்பி வெப்பமடைந்து சிவப்பாக வெப்பமடைந்து அதிலிருந்து ஒளி வெளிப்படுகிறது. இதிலிருந்து வெளிப்படும் ஒளி நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மஞ்சளாகவோ அல்லது மஞ்சள் கலந்த ஒரு வெள்ளையாகவோ ஒளிரும். அதற்கு காரணம் அதில் பல வண்ணங்களும் இருப்பதே. ஆனால் நம்முடைய பல சாலைகளில் ஒரு 10 வருடம் முன்பு வரை சோடியம் விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. சோடியம் விளக்குகள் மஞ்சள் ஒளியை தருவன. இந்த சோடியம் விளக்கை பொருத்தியதற்கான காரணம் நமது கண் மஞ்சள் ஒளிக்கு மிகச் சிறப்பாக ரெஸ்பான்ஸ் செய்யும். அதாவது மஞ்சள் ஒளியை ஈவன் மங்கலாக இருந்தால் கூட அதனை கண்டு அறியும் திறன் உண்டு. அதனால்தான் பல கார்கள் மற்றும் வாகனங்களிலும் மஞ்சள் ஒளியை கொண்டே மேகமூட்டமாக இருக்கும் பொழுது அல்லது மஞ்சு மூடியது என்பார்கள், லேசாக மேகங்கள் ரோட்டில் வரும் பொழுதும் உபயோகிப்பதற்கு ஒரே காரணம் மஞ்சள் ஒளிக்கு நமது கண் மிகவும் சிறப்பாக செயல்படும். ஆனால் லேசர் என்பது என்ன? மஞ்சள் ஒளி சாதாரணமாக பார்த்தால் அதிலும் பல வண்ணங்கள் இருக்கும். ஆனால் அந்த வண்ணங்கள் எல்லாமே மஞ்சளின் வெவ்வேறு சிறிது மாறுபட்ட வண்ணங்களாகவே இருக்கும். நமது கண்ணால் அந்த வண்ணங்களின் வேறுபாட்டை அறிய முடியாது. ஆனால் இந்த லேசர் என்பதும் ஒரு ஒளி மூலம்தான், மிக சிறப்பாக செயல்படக்கூடியது. இதில் ஒரு நல்ல நிறமாலைமானி, அதாவது நிறமாலைமானி என்பது நிறங்களை பிரித்து அறிய உதவக்கூடிய ஒரு கருவி. இந்த நல்ல நிறமானி கொண்டு பார்த்தால் இந்த லேசரில் ஒரே ஒரு அலைநீளம் மட்டுமே இருக்கும். உதாரணமாக நாம் 590 நானோமீட்டர் என்று அதை சொன்னால் அது 590 மட்டுமே இருக்கும். ஆனால் இந்த சோடியம் விளக்கில் 590 இருந்து ஒரு 560 620 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் அலைநீள கற்றை இருக்கும். இந்த பண்புகள் இருப்பதால் சோடியம் விளக்கு ஒரு சிறந்த ஓர் அலைநீள மூலம் என்று சொல்ல முடியாது. ஆனால் லேசரில் ஒரே ஒரு அலைநீளம் மட்டுமே இருக்கும். அது மட்டும் அல்ல, லேசருக்கு என்று சில சிறப்பு இயல்புகள் உண்டு. அது கொஹிரண்ட் என்று சொல்வோம், ஓர் இயல்பு என்போம். சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய எல்லா விளக்குகளிலிருந்துமே ஒரே ஒரு ஒளிக்கற்றை வராமல் அந்த ஒளிக்கற்றையில் பல ஒளி துகள்கள், போட்டான் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், இந்த போட்டான்கள் பலவும் வரும். இந்த போட்டான்கள் எல்லாமே நம்முடைய சோடியம் விளக்கிலோ சாதாரண குழல் விளக்குகளிலோ அல்லது குண்டு பல்புகளிலோ பார்த்தால் அவை ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் அலைவு கொண்டிருக்கும். இப்போ ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லை எனும் பொழுது அவை ஒன்றிணைந்து செயல்படும் பொழுது
ஒட்டுமொத்தமாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஒளியின் அளவு குறைவாகவே இருக்கும். ஆனால் இந்த லேசரில் அந்த வரக்கூடிய ஒவ்வொரு போட்டானும் மற்றொரு போட்டானுடன் தொடர்ந்து ஒரே மாதிரி இயல்பு கொண்டிருப்பதால் அவை எல்லாம் ஒன்று கூடும் பொழுது உங்களுக்கு தெரியும், இன்டர்ஃபரன்ஸ் என்று கூறுவோம். ஒளிகளை ஒன்றுடன் ஒன்று கூட்டுவது. அவ்வாறு கூட்டும் பொழுது இன்டர்ஃபரன்ஸ் என்பது நல்ல வலிய அதிக செறிவு கொண்ட ஒரு விளக்கை தரக்கூடிய ஒளியை தரக்கூடிய விதமாக அமையும். அப்ப கொஹிரன்ஸ் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த கொஹிரன்ஸ் என்பதால் ஒரு லேசர் கற்றை மிக மிக ஆற்றல் கொண்ட அதிக செறிவு கொண்ட ஒரு விஷயமாக இருக்கும். இந்த லேசர் வேலை செய்யும் விதத்தை பார்த்தோமானால், லேசரில் லேசர் பொருள் என்று உண்டு, அதை லேசிங் மீடியம் என்போம். ஒரு ஊடகம் உண்டு. இந்த ஊடகத்தில் இருந்து வரக்கூடிய ஒளி என்பது ஆம்பிளிஃபை செய்யப்படுகிறது, அதாவது பெருக்கம் செய்யப்படுகிறது. நமக்கு எல்லாம் ஒலியை பெருக்கம் செய்யக்கூடிய சாதாரண ஆடியோ ஆம்பிளிஃபையர் தெரியும். ஆனால் இந்த ஒளியை ஆம்பிளிஃபை செய்யக்கூடிய, ஒளியை பெருக்கக்கூடிய லேசரை பற்றி பார்ப்போம். அது இரு கண்ணாடிகளுக்கு இடையே ஒளி வெளியேறி செல்லாத அளவிற்கு இருக்கக்கூடிய இரு கண்ணாடிகளுக்கு இடையே அமைக்கப்படும். அவ்வாறு அமையும் பொழுது வெளியிலிருந்து ஒரு தூண்டுதல் கொடுக்கும் பொழுது அந்த லேசர் ஊடகம் ஒளியை உமிழும். எனவே லேசரில் இருந்து வரக்கூடிய ஒளி என்பது விரிவடையாது. அதற்கு விரிவடையாது என்றவுடன் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். சாதாரணமாக நீங்கள் வீட்டில் பழைய டார்ச் வைத்திருந்தீர்கள் என்றால், டார்ச்சை ஆன் செய்த உடனே பார்ப்பீர்கள், கைக்கு அருகே வைத்திருந்தால் ஒரு 5-6 சென்டிமீட்டர் அளவிற்கு விட்டத்திற்கான ஒரு ஒளி நம் கையில் படும். அதே ஒளியை உங்கள் வீட்டில் இருக்கும் சுவற்றில் பாய்ச்சினால் அந்த ஒளி 1 மீட்டரோ 2 மீட்டரோ இருக்கக்கூடிய பெரிய வட்டமாக அமையும். அது ஒளியின் விரிவடையும் பண்பு என்று சொல்வோம். அதாவது ஒளி டைவர்ஜென்ட் ஆக இருக்கிறது என்று சொல்வோம். ஆனால் இந்த லேசர் ஒளியின் மிகச்சிறந்த பண்பு, இந்த லேசர் ஒளி விரிவடையாது. இந்த லேசர் உங்கள் கையில் அடித்து பார்க்கும் பொழுது அதன் விட்டம் ஒரு 1 மில்லிமீட்டராக இருந்தால் பல கிலோமீட்டர் நீளம் சென்றாலும் அது 1 மில்லிமீட்டராகவே இருக்கும். இந்த தன்மைக்கு பெயர் விரிவடையாத தன்மை, நான் டைவர்ஜென்ட் நேச்சர் என்று சொல்வோம். இந்த லேசருக்கு என்னென்ன பலன்கள் உண்டு என்று பார்ப்போம். லேசருக்கு பலன்கள் பல உண்டு. கண் சிகிச்சையில் எவ்வாறு செயல்படுகிறது என்று பார்ப்போம். கண் சிகிச்சையில் லேசரின் பங்கு என்பது அதன் அதிக செறிவு அல்லது இன்டென்சிட்டியை பொறுத்து அமைவது. பலருக்கும் இந்த விழித்திரை என்பது ஒரு முழுமையாக பொருத்தப்பட்ட ஒன்று அல்ல என்று தெரியாது. இந்த விழித்திரை என்பது விழியை சுற்றி நன்றாக ஒட்டி வைக்கப்பட்ட போல ஒன்று. சிலருக்கு சில காரணங்களால் விழித்திரை அது இருக்க வேண்டிய இடத்தை விட்டு விலகிவிடும். ரொம்ப சாதாரணமாக சொன்னோன்னா, சட்டத்து மேலே ஒட்டி வச்சது கழண்டு விழுந்தா என்னாகும்? இப்போ கழண்டு விழுறப்ப என்னாகும்? திருப்பி பார்வை பாதிக்கும். இந்த கழன்று விழுந்த விழித்திரையை திருப்பி பழையபடி வைப்பதற்கும் லேசர்கள் பயன்படுகின்றன. அடுத்தது நமக்கு முக்கியமான ஒன்று, இந்த கண்ணில் பவர் இருக்குதுன்றாங்க, இந்த பவரை சரி பண்ணுறேன்றாங்களேன்னு. ஆம், நமக்கு கண் பார்வையில் முன்புறம் குவிதலோ பின்புறம் குவிதலோ, அதாவது நாம் சொல்லக்கூடிய கிட்ட பார்வை அல்லது தூர பார்வை குறைபாடுகள் வருவதற்கு காரணம் நமது கண்ணில் உள்ள கருவிழியின் அமைப்பும், அந்த வெள்ளையாக இருக்கிறதே அந்த பகுதியின் அமைப்பும் லேசாக மாறுபடுவதால். அப்பொழுது இதனை சரி செய்வதற்காக கருவிழியை செதுக்குவார்கள். மிகச்சரியாக பார்த்தால் ஒரு 60-70 வருடங்கள் முன்வரை ரஷ்யர்கள் கண்டுபிடித்த ஒரு வழி இது. ரஷ்யர்கள் செய்த பொழுது மிக அருமையான ஒரு கத்தியை கொண்டு இந்த கருவிழியை செதுக்கினார்கள். உங்களுக்கு தெரியும், கத்தியை கொண்டு கருவிழியை செதுக்கும் பொழுது அதன் துல்லியம் அவ்வளவு நன்றாக இருக்காது. அவ்வாறு துல்லியமாக செய்ய வேண்டுமென்றால் நாம் லேசர் கொண்டு செய்யலாம். லேசரை கொண்டு மிக மிக துல்லியமாக செய்யலாம். அதைவிட மிக முக்கியமானது, இந்த லேசர் என்பது கைப்படாத சிகிச்சை. இந்த லேசரிலிருந்து வரும் ஒளி மட்டுமே கண்ணின் கருவிழியில் படும். கருவிழியில் பட்டு கருவிழியை செதுக்கி பார்வை குறைபாட்டை குறைக்கலாம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், மிகச் சிறிய வயது குழந்தைகள் கூட சோடா பாட்டில் கண்ணாடி என்று நாம் சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு +12 டயாப்டர், அதாவது 8 சென்டிமீட்டருக்கு ஃபோக்கல் லெங்த் இருக்கக்கூடிய, குவியம் இருக்கக்கூடிய கண்ணாடி அணிந்திருப்பார்கள்.
அது அணிந்த குழந்தைகளுக்கு தான் கஷ்டம் தெரியும். நீங்கள் தூங்கும் பொழுது கூட உங்கள் பக்கத்தில் அந்த கண்ணாடியை வைத்திருக்க வேண்டும். சிறுவர்களின் கண் பார்வை மாறிக்கொண்டே இருப்பதால் சிறுவர்களுக்கு இந்த சிகிச்சை செய்யப்படுவதில்லை. சாதாரணமாக ஓரளவுக்கு வளர்ந்தவர்களாக ஒரு 20-22 வயது வரும் பொழுதுதான் இந்த கருவிழியை செதுக்குதல் என்ற ஒரு வழிமுறை மூலம் நம் கண்ணின் பார்வையை சீரமைக்கலாம். இது கண் சிகிச்சை பற்றிய சில தகவல்கள். அடுத்து மிக முக்கியமான ஒன்று நாம் பார்க்கிறோம், இன்று பலருக்கும் மார் அடைப்பு வருகிறது. இந்த மார் அடைப்பு என்பது என்ன? சரியாக பார்த்தால் இதயத்திலிருந்து வரும் இரத்த குழாய்களோ இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களிலோ அங்கங்கு கொழுப்பு படிந்து அடைப்பு ஏற்படுவது. இந்த அடைப்பினை சரி செய்வதற்காக முன்பெல்லாம் ஆஞ்சியோகிராம் என்று ஒன்று செய்வார்கள். ஒரு துல்லியமான திரவத்தை உடலில் பரவ விட்டு ஒரு மணி நேரம் கழித்து இதயத்தைக்கு அருகில் படம் பிடித்து அதிலிருந்து எங்கெங்கு அடைப்பு உள்ளது, எந்த அளவுக்கு அடைப்பு உள்ளது என்று கண்டறிவார்கள். ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு வரை இதற்கான தீர்வாக 2 இருந்தன. முதல் தீர்வு, அந்த அடைப்பு இருக்கும் இடத்திற்கு ஒரு ஸ்பிரிங்கை கொண்டு சென்று அந்த ஸ்பிரிங்கை பெரிதுபடுத்தி வைப்பார்கள். ஸ்பிரிங்கை பெரிதுபடுத்தி வைக்கும் பொழுது கொழுப்பு படிவுகள் அழுத்தப்பட்டு அந்த இரத்த ஓட்ட பாதை சீரமைக்கப்படும். ஆனால் இந்த வழி தீர்வு மிகச் சிறந்ததாக அமையவில்லை என்று எண்ணுகிறார்கள். இதை சரி செய்வதற்காக அடைப்பின் வீரியம் மிகவும் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், மார்பு கூட்டை பிளந்து அந்த இடங்களில் இருக்கக்கூடிய அடைப்பு குழாய்களை எடுத்துவிட்டு காலிலிருந்து பெரிய இரத்த குழாய்களை அங்கு பொருத்துவார்கள். இந்த ஓப்பன் ஹார்ட் என்று சொல்கிறார்களே, அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியில் நிகழக்கூடிய இந்த ஷண்டிங் என்று பெயர். ஆனால் இன்றோ அது இரண்டும் தேவையில்லை. அடைப்பு இருக்கும் இடம் வரை ஒரு ஆப்டிக் ஃபைபர் என சொல்லப்படும் ஒளியை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வடம். நான் வடம் என்று சொன்ன உடனே நமக்கெல்லாம் நம்ம கையளவு தொடையளவு என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். இந்த ஒளியை எடுத்து செல்லும் வடம் ஒரு மில்லிமீட்டரை விட மிகச் சிறியதாக இருக்கும். தொடை அருகிலோ அல்லது வசதியான இடத்தில் ஒரு சிறு துளையிட்டு இதனை அந்த அடைப்பு இருக்கும் இடம் வரை செலுத்துவார்கள். அடைப்பு இருக்கும் இடம் சென்றவுடன் ஒரு லேசரை அனுப்பி அடைத்திருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுவார்கள். இது மிகவும் அருமையான, மிக குறைந்த வலி தரக்கூடிய, மிக சிறப்பாக செயல்படக்கூடியது. இந்த சர்ஜரி முடிந்தவுடன் அநேகமாக அடுத்த மணி நேரத்தில் நீங்கள் வீட்டிற்கு வந்து விடலாம். அடுத்த மக்களை மிகவும் அச்சுறுத்தக்கூடிய ஒன்று புற்றுநோய். இந்த புற்றுநோயில் நமக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் மேற்கு நாட்டுக்காரர்களுக்கு உண்டு. மேலை நாடுகளில் இந்தியாவில் இருப்பது போல இவ்வளவு செழிப்பான சூரிய ஒளி கிடைப்பதில்லை. இந்த சூரிய ஒளி சரியாக கிடைப்பதில்லை என்பதாலும் அவர்கள் வெள்ளை தோல் கொண்டவர்களாக இருப்பதாலும் இந்த தோலில் வரக்கூடிய புற்றுநோய் வரும். இந்த தோலில் வரக்கூடிய புற்றுநோய்க்கான சிகிச்சையில் மருந்தை தோலின் மேல் தடவி, இந்த மருந்து மிகவும் அருமையாக செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு சரியான அளவு செறிவு கொண்ட ஒளி தேவை. அது அல்ட்ரா வயலட் அல்லது புற ஊதா கதிர் லேசர்களை கொண்டு சிகிச்சை அளிக்கிறார்கள். இது ஒரு 90% நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சிகிச்சை முறை. அடுத்து பார்த்தோம் என்றால் இந்த புற்றுநோயில் புற்று கட்டியை அகற்ற வேண்டும். உங்களுக்கு தெரியும், எவ்வளவுதான் இருந்தாலும் நாம் கத்தியை கொண்டு அகற்ற முற்படும் பொழுது அதன் துல்லியம் குறையும். அந்த துல்லியத்தை கூட்டுவதற்காக லேசர்களை உபயோகிக்கலாம். இந்த இடத்தில் லேசர்களின் 2 பண்புகள் செயல்படுகின்றன. முதலாவது பண்பு ஏற்கனவே நான் கூறியது போல் லேசரின் மாபெரும் இன்டென்சிட்டி அல்லது செறிவு. இரண்டாவது, ஒரு ஒளி நம் கையில் இருந்தால் ஒரு லென்ஸ் கொண்டு அந்த ஒளியை குவிக்கலாம். நாம் குவிக்கும் பொழுது எவ்வளவு சின்ன புள்ளியாக குவிக்கலாம் என்பதை முடிவு செய்வது அதில் உள்ள அலை நீளங்களின் டிஸ்ட்ரிபியூஷன். அலை நீளங்கள் எவ்வளவு உள்ளதோ அதற்கேற்றாற்போல் ஒரே ஒரு அலை நீளம் கொண்டதாக இருப்பதால் லேசரை மிக துல்லியமாக சில நானோமீட்டர் என்பது நமது தலைமுடியின் 10,000ல் ஒரு பங்கை விட சிறிய அளவு, அவ்வளவு துல்லியமாக குவிக்கலாம். அவ்வளவு துல்லியமாக குவிக்கும் பொழுது இந்த
புற்றுநோய் கட்டிகளை மிக துல்லியமாக அறுத்து எடுக்கலாம். மிக குறைந்த அளவே இரத்த இழப்பும் ஏற்படும். அதுபோல பல அறுவை சிகிச்சைகளில் முன்பெல்லாம் இரத்த குழாய்களை ஒன்று ஆர்டரி ஃபோர்சப்ஸ் எனப்படும் ஒரு கிளிப்பு போன்றவற்றை வைத்து நிறுத்துவார்கள். பின்னர் அதை ஒரு நல்ல சூடான ஒரு கம்பியை மூலம் தேய்த்து அதனை நிறுத்துவார்கள். ஆனால் இன்று அந்த இரத்த நாளங்களை தேய்ப்பதற்காக லேசர்களை பயன்படுத்துகிறார்கள். இது மிகவும் எளிமையான மிக துல்லியமான வழி. நாமெல்லாம் பல் சொத்தைக்காக யாரிடமாவது சிகிச்சைக்கு சென்றிருப்போம். பல் சொத்தையின் அளவு குறைவாக இருந்தால் மருத்துவர் சொல்வார், இது ஒன்றும் கஷ்டமில்லை, சொத்தையான பகுதியை நன்றாக துருவி எடுத்து சிகிச்சை செய்வோம். துருவி எடுத்தால் நமக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்வி. என்ன கேள்வி? அந்த ஓட்டை, இவர் துருவி எடுத்த ஓட்டையை என்ன செய்வார்கள் என்று. அந்த ஓட்டையை அடைப்பதற்கென்று சிறப்பான சிமெண்ட்டுகள் உண்டு. சிமெண்ட் என்றால் நாம் வீடு கட்டும் சிமெண்ட் அல்ல, இது பல் சிகிச்சைக்காகவே ஏற்பட்ட ஒரு சிமெண்ட். அந்த சிமெண்ட்டை வைத்து அந்த ஓட்டையை அடைத்து அதை இறுகச் செய்வதற்காக லேசர்களை உபயோகப்படுத்துகிறார்கள். புற ஊதாக்கதிர் லேசர்களை கொண்டு அதை இறுகச் செய்வார்கள். அடுத்த மிக சிறப்பான ஒன்று சிறுநீரக கல் சிகிச்சையில் லேசரின் பங்கு. இந்த சிறுநீரக கல் என்பது பலருக்கும் மிகவும் வருத்தம் தரக்கூடியது. சிறிய கற்களாக இருந்தால் சிறுநீர் வெளிவரும் பாதையில் வந்து பாதையை அடைத்து மிகவும் கஷ்டப்படுத்தும். பெரிய கற்கள் வலியை ஏற்படுத்தும். இந்த கற்களை எடுப்பதற்கு முன்பெல்லாம் அறுவை சிகிச்சை செய்து எடுத்தார்கள். ஆனால் மிகவும் துயரமான விஷயம், இந்த கற்கள் மீண்டும் மீண்டும் உருவாகக்கூடிய தன்மை கொண்டன. எனவே இந்த சிறிய கற்கள் பெரிய கற்கள் அடிக்கடி வந்தால் அவற்றை எடுப்பது மிகவும் கடினம். ஆனால் இன்றோ லேசரின் சிகிச்சை கொண்டு இந்த கற்களை உடைத்து பொடியாக்கி சிறுநீருடன் வெளியேற்றி மக்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வலி நிவாரணம் தருகிறார்கள். இது போலவே நாம் பார்த்தால் பலர் சிறு வயதில் ஏதேதோ நடிகர்கள் பெயரோ தலைவர்கள் படங்களோ வேறு எவற்றையோ வந்து தனது முதுகிலோ மார்பிலோ கையிலோ பச்சை குத்தி இருப்பார்கள். நல்ல உதாரணம், இன்று மறு ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். அந்த நடிகர் உடம்பு முழுக்க பச்சை குத்தி கொண்டு வருவார். அதுவும் விதவிதமான நிறங்களில் பச்சை குத்தி இருப்பார். ஆனால் ஒரு நேரத்தில் அந்த பச்சையை அழிக்க வேண்டும் என்றால் முன்பெல்லாம் சிகிச்சை என்பது அநேகமாக இல்லாததாக இருந்தது. ஆனால் இன்று லேசரின் உதவி கொண்டு இந்த பச்சை குத்தியதை முழுமையாக அழித்து திருப்பி நம்முடைய பழைய எந்த விதமான எழுத்துக்களும் இல்லாத ஒரு தோலை பெறலாம். இதே போல் சிலருக்கு அவர்கள் வேண்டாத இடங்களில் முடி முளைக்கிறது. உதாரணமாக பெண்களை பொறுத்தவரை மேல் உதட்டில் முடி முளைப்பது என்பது அவ்வளவாக விரும்பப்படுவதில்லை. முன்பெல்லாம் போல் ஷேவ் செய்து அகற்றினால் அது திருப்ப திருப்ப வரும். ஆனால் இன்றோ நீங்கள் லேசரின் உதவி கொண்டு அந்த முடியை அகற்றி மீண்டும் வராத அளவிற்கு செய்யலாம். பெண்களுக்கு மாத்திரம்தான் இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வரும். இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய அளவீடுகள் செய்கிறோம். இப்போ துல்லியமாக அளக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம், டேப்பை வச்சுட்டு 10 மீட்டர் டேப்பு 20 மீட்டர் டேப்பெல்லாம் வச்சுருப்போம். ஆனால் அது எல்லாம் இல்லாமல் இன்று கையளவிலே வைக்கக்கூடிய லேசர் பேஸ்டு மெஷர்மெண்ட் டிவைஸ், லேசரை வச்சு அங்கே எந்த புள்ளியோ அந்த புள்ளியில் அடிச்சிங்கன்னா உங்கள் கையிலேருந்து அந்த புள்ளி இருக்கக்கூடிய தூரத்தை துல்லியமாக தரும். அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு இருக்கும். நிலாவுக்கு அமெரிக்கா மனிதர்களை அனுப்பியது. அவ்வாறு அனுப்பும் பொழுது நிலாவின் மீது ஒரு கண்ணாடியை பதித்தார்கள். இந்த கண்ணாடி பின்னோக்கு எதிரொலிப்பான் என்று அழைப்போம். சாதாரண கண்ணாடிகளில் வெளிச்சம் பட்டால் அது எதிரொலித்து வேறு திசைக்கு செல்லும். ஆனால் இந்த பின்னோக்கு எதிரொலிப்பான் அல்லது ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் என்போம். இந்த ரெட்ரோ ரிஃப்ளெக்டரில் ஒளியை வந்த திசையிலேயே திருப்பி அனுப்பலாம். இதை கொண்டு பூமிக்கும் நிலவுக்கும் இடையேயான தூரத்தை மிக மிக துல்லியமாக அளந்துள்ளார்கள். இந்த இடத்தில் துல்லியமாக அளப்பதில் இதன் விரிவடையா தன்மை நன்றாக பார்க்க வேண்டும். ஒரு 7000 கிலோமீட்டர்கள் 10,000 கிலோமீட்டர்கள் எல்லாம் தாண்டி சென்ற ஒளி அதே பாதையில் திருப்பி வருகிறது. அவ்வாறு திரும்பி வரும் பொழுது இந்த ஒளியின் விட்டம் மாறுபடுவதே இல்லை. இதே போல நம்முடைய தொழிற்சாலைகளிலும்
இந்த லேசர் மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. ஒரு காலத்தில் பெரிய பெரிய நல்ல கட்டியான ஒரு 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கட்டியான உலோகங்களை வெட்டுவது என்று மிக கடினமான ஒன்று. ஆனால் இன்றோ பல தொழிற்சாலைகளிலும் கார்பன் டை ஆக்சைடு லேசர் எனப்படும் லேசர் கொண்டு மிக துல்லியமாக வெட்டுகிறார்கள். இவ்வாறு வெட்டும் பொழுது, லேசர் கொண்டு வெட்டும் பொழுது அங்கு எந்த விதமான பெரும் வெப்பம் உண்டாக்குதல் கிடையாது. மிகவும் சேஃப் மெத்தட். அது மாத்திரமல்ல, இந்த வெல்டிங் யூனிட் அநேகமாக நீங்கள் பார்த்துருக்கலாம். திண்டுக்கல் மாநகரத்திலேயே நான் பார்த்தேன் ஒரு 4 அட்வர்டைஸ்மெண்ட். உங்களுடைய வீட்டிற்கான கதவுகள் அலங்கார கதவுகளாக செய்ய வேண்டும் என்றால் கதவுகளில் விதவிதமான படங்கள், ஒருவேளை நீங்கள் விளம்பர பிரியராக இருந்தால் உங்கள் படத்தையே கோட்டு ஓவியமாக உங்கள் வீட்டு கதவில் வரைந்து கொள்ளலாம். இது லேசரின் ஒரு மாபெரும் வரம். இந்த வரம் மட்டுமா? அநேகமாக ஒரு 20 வருடம் முன் ஆரம்பித்தது இந்த காம்பேக்ட் டிஸ்க் சிடி எனப்படுவது நம் இடையே புழங்க தொடங்கியது. இந்த சிடி என்பது லேசர் கொண்டு நடப்பது. அந்த லேசர் கொண்டு இருப்பதால் அதில் துல்லியமாக மிக அதிக அளவிலான டேட்டா அல்லது தரவுகளை நாம் சேமித்து வைக்கலாம். சாதாரண சிடிக்களில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 160 பாடல்கள் என்றால் அநேகமாக ஒரு 15 மணி நேரத்திற்கான பாடல்களை பதிவோம். அது லேசரின் மூலமாக செயல்படுவது. இன்று ப்ளூ டிஸ்க் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ப்ளூ டிஸ்க் என்பது ப்ளூ கலர் லேசர் கொண்டு செயல்படுவது. இதில் அநேகமாக ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களையுமே சேமிக்கலாம். இதன் ஒரே காரணம் லேசர் கொண்டு எழுதுவதும் லேசர் கொண்டு படிப்பதுமே. அடுத்தது அநேகமாக இன்று நம் எல்லோரிடமும் இருப்பது, நம் எல்லோர் வீட்டிற்கும் வந்துவிட்டது ஆப்டிக்கல் ஃபைபர் என்பது. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கொண்டு நம் வீடுகளில் இன்று நாம் தொலைக்காட்சியை காண்கிறோம். உங்கள் வீடுகளில் ஒரு டப்பா இருக்கும். இந்த பாக்ஸில் கொண்டு வந்து இந்த ஆப்டிக்கல் ஃபைபரை சேர்த்து விட்டால் எல்லாம் வரும். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக செல்லும் பொழுது துல்லியம் கூடுகிறது. நாம் பெறும் சிக்னல் அதன் வலிமை குறைவடையாமல் சென்று கொண்டே இருக்கும். ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் வழியாக இன்று 100 கிலோமீட்டருக்கு அனுப்பினாலும் அந்த ஒளியின் தெரிவு குறையாது. 100 கிலோமீட்டருக்கு இடையில் எந்த விதமான பெருக்கியும் இல்லாமல் இந்த தகவல் போய் சேரும். அது மட்டுமல்ல, இன்று வீடுகள் கட்டுகிறோம். வீடுகள் கட்டும் பொழுது ஒரு செங்கலுக்கும் அடுத்த செங்கலுக்கும், முதல் செங்கல் அநேகமாக ஒரு 100 மீட்டர் முன்பு இருக்கும், அடுத்த செங்கல் 100 மீட்டர் தாண்டி இருக்கும். இவற்றுக்கு இடையில் உள்ள உயர வேறுபாடுகளை எவ்வாறு சரி செய்வார்கள்? நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். ஒரு மிக நீளமான ஒரு குழாயில் தண்ணீர் ஊற்றி தண்ணீரை கொண்டு இந்த லெவலை சரி செய்வார்கள். ஆனால் இன்று இது தேவையே இல்லை. ஒரு நல்ல லேசர் இருந்தால் அந்த லேசரை கொண்டு இவற்றுக்கு இடையேயான அந்த அலைன்மெண்ட் ஒரே சம உயரத்தில் இருக்க செய்வதை எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் செய்யலாம். அது மட்டுமல்ல, நமது ஆடை வடிவமைப்பாளர்கள் எல்லாம் அநேகமாக ஒரே ஒரு துணியை, உதாரணத்திற்கு ஜீன்ஸ் எடுத்துக்கொள்வோம், அநேகமாக ஒரே சைஸில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் 100 கணக்கில் செய்கிறார்கள். யோசித்து பாருங்கள். 100 ஜீன்ஸ்களை ஒரே ஒரு தையலாளர், டெய்லர் வெட்டி தைப்பதானால் எவ்வளவு நேரமாகும்? ஆனால் இன்று அது தேவையில்லை. 100 ஜீன்ஸுக்கு தேவையான துணியை ஒரே ஒரு மேடையில் பரப்பி வைத்து அதற்கான அளவுகளை கொடுத்தால் லேசர் வழியே செயல்படும் ஒரு மெஷின் அவற்றை சரியாக வெட்டித்தரும். இதற்கு ஆகக்கூடிய நேரம் ஒரு டெய்லர் வெட்டி எடுக்கக்கூடிய நேரத்தில் 10ல் 1 பங்கு தான். ஒரு டெய்லர் வெட்டி எடுக்க என்று நான் சொல்வதை சரியாக புரிந்துவிட, ஒரு டெய்லர் ஒரே ஒரு ஜீன்ஸுக்கான துணியை வெட்ட எவ்வளவு நேரமாகுமோ அதில் 10ல் 1 பங்கு நேரத்தில் 1000 துணிகளை வெட்டும். மிகச் சிறப்பாக செய்யும். அதே போல் இந்த லேசர் இன்று பார்த்தீர்கள் என்றால் குழந்தைகள் எல்லாம் லேசர் வைத்து விளையாடுகிறார்கள். அநேகமாக பார்த்திருப்பீர்கள். நம்முடைய எல்லா கடைகளிலும் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் இந்த லேசர் விற்கப்படுகிறது. 30-35 ரூபாய் கொடுத்தீர்களானால் இந்த லேசர் கருவி கிடைக்கிறது. இந்த லேசர் கருவியை எல்லா குழந்தைகளும் வைத்து விளையாடுகிறார்கள். நாங்கள் வேடிக்கையாக எங்கள் மாணவர்களிடம் சொல்வதுண்டு, வாழ்வில் இருமுறை மட்டுமே லேசரை நேரடியாக காண முடியும். அதனால் நேரடியாக இப்பொழுது லேசரை நான் ஒரு சுவற்றின் மேலே அடித்து பார்க்கும் பொழுது
அந்த லேசர் ஒளி என் கண்ணில் நேரடியாக படுவதில்லை. ஆனால் அந்த லேசரை திருப்பி அந்த லேசர் கற்றை நேராக கண்ணில் படும்படி வைத்தால் அந்த கற்றையில் இருக்கும் ஆற்றல் மிக அதிகமாக இருப்பதால் நான் சற்று முன் கூறிய அந்த விழித்திரை பொசுங்கி போய்விடும். எனவே வலது கண் வழியாக ஒரு முறை, இடது கண் வழியாக ஒரு முறை என்று இருமுறை மட்டுமே லேசரை நேரடியாக காணலாம். என்னுடைய ஒரே வேண்டுகோள், பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள் எல்லாருமே இந்த குழந்தைகளுக்கு இந்த 30 ரூபாய் 35 ரூபாய் லேசரை விளையாட்டு பொருளாக வாங்கி கொடுக்காதீர்கள். அந்த குழந்தைகள் தெரியாமல் கண்ணில் பட்டு கொண்டால் காலம் முழுவதும் சரி செய்ய முடியாத ஒரு டேமேஜ், பாதிப்பு ஏற்படும். எனவே மிகவும் பாதுகாப்பாக செயல்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், கத்தி மிகவும் உபயோகமானது. நமக்கு காய்கறிகளை வெட்ட உதவும், எல்லாவற்றையும் வெட்ட உதவும். ஆனால் அதே கத்தியை சரியாக கையாளாவிட்டால் அது வேறு பல விரும்பத்தகாத விளைவுகள் தரும். எனவே கத்தியைப் போலவே லேசரையும் கவனமாக கையாண்டு அதனை நமக்கு பயன் உள்ள ஒரு ஒளி மூலமாக செய்வோம். இதுகாரும் இதனை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி. நான் ஏதோ விளையாடுற லைட்டுன்னு தான் நினைச்சேன். ஆனா அதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? இன்னும் நிறைய இருக்கு. லேசர்ல விளையாடுறத இதோட நிப்பாட்டிறேன். அதுவும் இல்லாம மத்தவங்களுக்கு இத பத்தி கண்டிப்பா சொல்றேன். இந்த அறிவியலோடு விளையாடு சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பசுமை வானொலி 90.4 H2/30 ஆரம் காலனி செகண்ட் கிராஸ் திண்டுக்கல் அப்படிங்கிற அட்ரஸ்க்கு எழுதி அனுப்பலாம். இல்லைன்னா 9486974747 அப்படிங்கிற நம்ம பசுமை வானொலியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இது இல்லாம பசுமை FM அப்படிங்கிற FB, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜுகள்லயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு தோழன் கவியவலவன்.